ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இது வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் மேத்ஸ்ல. இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுல வந்து பயங்கரமா ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் x+3 = 5 அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கடா எதை கொண்டு போகணும், இதனால் 2+3 = 5 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இது சிம்பிளா இருக்கு, சொல்லிடுறோம். சப்போஸ் இப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 2x - 7 = 108. இதுக்கு நான் எப்படி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா பண்ணணும் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஒரு நோட் பென்னோட ரெடியா இருங்க. போலாமா வீடியோக்குள்ள? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவு டு சால்வ் அ லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள். இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த டாபிக்கோட நேம். ஸோ இது யாரெல்லாம் படிக்கலாம், எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னா, கிரேட் 6ல இருந்தே நம்மளுக்கு வந்து எல்லா போர்ட்லேயுமே வந்து இந்த டாபிக் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம பண்ணலாம். ஸோ ஒன் பை ஒன்னா போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஈக்குவேஷன்னா என்ன? இப்போ ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர்ல என்ன இருக்கு? ஒரு தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துருக்காங்க. ஒரு வேயிங் மிஷின் மாதிரி. பழைய காலத்துல இப்படிதான் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வேயிங் மிஷின்லாம் டிஜிட்டலா வருது. ஸோ இப்போ பழைய காலத்துல இப்படிதான் இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் ஃப்ரூட் வாங்க போறேன்னா இந்த இடத்துல ஃப்ரூட் இருக்கும், இந்த இடத்துல வேயிங் ஸ்டோன்ஸ் போடுவாங்க பாட்டி இல்லையா. இது ரெண்டும் எப்போ பேலன்ஸ்டா நிக்குதோ அப்பதான் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இதே ஒரு நான் ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த இது இப்போ நீங்க பார்க்கும்போது இது வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, அதனால எல்ஹெச்எஸ். இந்த நீடிலுக்கு இது ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுனால இதுதான் வந்து ஈக்குவல் டு சைன். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் சிம்பிளா பார்த்தோம் இல்லையா, x+3 = 5. ஸோ ஒரு ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் டுவா இருக்கணும்னா எல்ஹெச்எஸ். இங்க எல்ஹெச்எஸ் என்னது? வாட் இஸ் எல்ஹெச்எஸ்? எல்ஹெச்எஸ் இஸ் x+3. ஏன்னா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் இது ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் புரிச்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இங்க x is equal to 2 போட்டா மட்டும்தான் என்ன ஆகும்? எல்ஹெச்எஸ் என்ன ஆகும்? 2 + 3 5 ஆகும். 5 is equal to 5. ஸோ x is equal to 2, இந்த வேல்யூ வேற ஏதாவது வேல்யூ போட்டு பாருங்க. இப்போ x is equal to 1 போட்டோம்னா என்ன ஆகும்? 1 + 3 4 ஆயிரும். 4 5க்கு ஈக்குவலா இல்ல தானே. ஸோ x is equal to 2 மட்டும்தான் அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இட் இஸ் நோன் as the solution of the equation. இது எதுவும் நீங்க ரைட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நோட்ஸ் தான் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆர்ஹெச்எஸ் புரிஞ்சிருக்கும், வேரியபிள். இப்போ நான் என்ன எழுதினேன்? x+3 = 5ன்னு எழுதினேன் இல்லையா. இதுல எது இங்கிலீஷ் ஆல்பபெட்? எக்ஸ். ஸோ எக்ஸ் தான் என்னது? வேரியபிள். இதுல எது கான்ஸ்டன்ட், எது நம்பர் சேஞ்சே ஆகாது? 3. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ டேர்ம்ஸ் அப்படின்னா சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா செப்பரேட்டட் பை பிளஸ் ஆர் மைனஸ். இப்போ இந்த இதுல பிளஸ்க்கு முன்னாடி எக்ஸ் ஒரு டேர்ம், பிளஸ்க்கு அப்புறம் 3 ஒரு டேர்ம். ஸோ எக்ஸ் அண்ட் 3 ஆர் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ மைனஸ் இருந்ததுன்னா எக்ஸ் -3 இருந்ததுன்னா மைனஸோட எடுத்து எழுதணும், -3 அப்படின்னு எழுதணும். கோஎஃபிஷியன்ட், the number multiplied by the variable. என்னப்பா இங்க எக்ஸ் மட்டும் தானே இருக்கு, ஒரு நம்பரும் மல்டிப்ளை ஆகல அப்படின்னா, நம்ம இப்ப 5 வேணும் அப்படின்னா, எனக்கு 5 வேணும்னா வித் விச் நம்பர் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை? 1 வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. சொல்யூஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் வந்து 2 போட்டா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. டிகிரி அப்படின்னு என்னதுன்னா இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர். பவர்னா என்னது? இப்ப 2² அப்படின்னு எழுதுனா 2ஓட பவர் மேல சூப்பர் ஸ்கிரிப்டா எழுதுவோம் இல்லையா. ஸோ இங்க வந்து பவர்ன்றது என்னது? 2. அதே மாதிரி இங்க வேரியபிள் என்னது? x+3ல வந்து எக்ஸ் தான் வேரியபிள் இல்லையா, அதுல பவர் எதுவுமே இல்லைன்னா யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் 1. ஸோ இங்க டிகிரி ஆஃப் ஈக்குவேஷன் 1. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. x² + 3x - 7. ஓகேயா, இதுல what are the variables? X is the variable. How many terms are here? Plus or minus. So x² is one term, 3x one term, -7 one term. So 3 terms are here. Okay. Coefficient என்னது? x க்கு 3, x² க்கு 1.
ஓகே, டிகிரி என்னது? இங்க ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு எக்ஸுக்கு? 2. ஸோ டிகிரி இஸ் 2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பேசிக், ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். ஓகேயா? இன்னும் நம்ம டாபிக்குள்ள போல. ஸோ இப்பதான் போகும் லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள். அது என்னப்பா லீனியர் ஈக்குவேஷன்? இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7. ரெண்டுமே ஈக்குவேஷனா? Can I say both are equation? ரெண்டுமே ஈக்குவேஷன் தான், ஏன்னா ஈக்குவல் டு சைன். அப்ப இதுல எது லீனியர் ஈக்குவேஷன்? ஹவ் ஐ வில் ஃபைண்ட்? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். டிகிரினா என்ன சொன்னேன்? வேரியபிளோட ஹையஸ்ட் பவர். இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் வேரியபிள் என்னது? எக்ஸ். எக்ஸுக்கு மேல பவர் ஒண்ணுமே இல்லை, ஸோ 1. இதுல டிகிரி என்னது? வேரியபிள் வந்து எக்ஸ் தான், இதனுடைய ஹையஸ்ட் பவர் என்னது? 2. ஸோ 2. ஸோ இப்போ டிகிரி வந்து 1 இருந்துச்சுன்னா அதான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேயா? எல்இனா லீனியர் ஈக்குவேஷன். டிகிரி 1 இருந்ததுன்னா அது ஈக்குவேஷன். ஸோ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் லீனியர் ஈக்குவேஷன். இப்போ நீங்களா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறீங்களா? எதுனாலும் எழுதலாம். வேரியபிள் வந்து A to Z எதுனாலும் எழுதலாம். ஸோ Z பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 10. இதுவும் லீனியர் ஈக்குவேஷன் தான். ஆனால் இசடோட பவர் என்னது? 1. ஒன் வேரியபிள்ல என்ன மீன் பண்றாங்க? இங்க ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, Z மட்டும் தான் இருக்கு இல்லையா? அதாவது ஒரே சிங்கிள் லெட்டர் தான் இருக்கணும். செகண்ட் ஒன்னும் ஒன் வேரியபிள் தான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 3. ஆனா அது லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது, ஏன்னா டிகிரி வந்து 2 ஆயிடுச்சு. இதை தான் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. The degree of an equation is 1. It is known as linear equation. Standard form அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து 2x plus 8 is equal to 2 எழுதலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து 3x minus 7 is equal to 8 எழுதலாம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படின்னா பிளக் மாதிரி. இப்போ ஒரு வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் பிளக் இருக்குன்னா நான் அதில் ஃபோனும் சார்ஜர் பண்ணலாம், லேப்டாப்பும் சார்ஜர் பண்ணலாம், மிக்சியும் சார்ஜ் பண்ணலாம். இப்போ அந்த பிளக்குங்கிறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஏஎக்ஸ் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி. ஏ பி சிக்கு நீங்க என்ன நம்பர்னாலும் போடலாம். ஏ மட்டும் 0க்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஏ 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்? 0 பிளஸ் பின்னு வந்துடும். அப்போ பிங்கிறது வெறும் கான்ஸ்டன்ட் தான். லீனியர் ஈக்குவேஷனோட மீனிங்கே வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஓகேயா? லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிளுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஓகேயா? ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட போறேன். இப்போ எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தோம்னா எக்ஸும் இருக்கு 5 இருக்கு. எது கான்ஸ்டன்ட்? 5 தான் கான்ஸ்டன்ட், பிளஸ் 5. ஸோ இந்த பிளஸ் 5 நான் இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறேன். இதுக்கு பேரு டிரான்ஸ்போஸ் மெத்தட். டிரான்ஸ்போஸ்னா என்னது? லைக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் தூக்கி வைக்க போறேன். ஸோ இங்க இருந்து பிளஸ் போகும்போது இந்த ஈக்குவல் டு கிராஸ் பண்ணா அது வந்து மைனஸ் ஆயிரும். 7 minus 5. What is 7 minus 5? X is equal to 2. ஓகேயா? இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, செக் எப்படி பண்ணுவீங்கன்னா எக்ஸ் பிளேஸ்ல 2 போடுங்க. 2 plus 5 is equal to what? 7. RHSல என்ன இருக்கு? 7. So your answer is correct. ஓகேயா? இதுல பிளஸ்ஸா இருந்ததுன்னா ஈக்குவல் டு நீங்க எதுவுமே எழுத வேணாம். ஐ எம் கோயிங் டு கிவ் நோட்ஸ். மைனஸ் சப்ராக்ஷனா கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அந்த பக்கம் தூக்கிட்டு போகும்போது பிளஸ் ஆயிரும். மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனா சேஞ்ச் ஆயிரும், டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸும் மைனஸும் உள்டா, மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் உள்டா. ஓகேயா? ஸோ செகண்ட் இன்னொரு சம் போடலாம். எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இங்க கான்ஸ்டன்ட் என்னது? மைனஸ், சைனோட சேர்த்துடணும். ஸோ மைனஸ் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆகும். ஸோ 2 minus 5 வந்து பிளஸ் 7. செக் பண்ணி பாருங்க. 7 minus 5 2 வந்துருச்சா? தேர்ட் ஈக்குவேஷன் போடலாம். 2x is equal to 8. இப்ப 2x என்ன ஆபரேஷன்ல இருக்கு? நிறைய பேருக்கு டவுட் வரும். ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் ஒரு வேரியபிளும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இது 2 plus x-ஆ 2 minus x-ஆ மல்டிப்ளைட் பை x-ஆ டிவைடட் பை x-ஆன்னு டவுட் வரும் நமக்கு இல்லையா? ஒரு வேரியபிளும் ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா அதுக்கு மீனிங் வந்து 2 into x. இன்டூ எழுதும் போது எக்ஸ் எக்ஸ்ங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுனால
ஒரு வேரியபிளையும் ஒரு கோஎஃபிஷியன்ட்டையும் பக்கத்துல சிம்பிளே இல்லாம எழுதுவாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? 2 மல்டிப்ளைட் பை எக்ஸ். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? மல்டிப்ளிகேஷன் அந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ 8 divided by 2 that is equal to 4. ஓகே, ஸோ 2 4s are 8 வந்துருச்சா? இப்போ சப்போஸ் எனக்கு இப்படி இருக்குது மேம், எக்ஸ் பை 5 is equal to 8. வேரியபிளோட என்ன ரிலேஷன்ல இருக்குன்னு தான் பார்க்கணும். இங்க வேரியபிள் என்னது? எக்ஸ். ஸோ அதை டிவைடட் பை 5 போடும்போது டிவிஷன் என்னவாகும்? நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இந்த 5 எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும் எப்பவுமே. 8 multiplied by 5 that is equal to 40. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான மெத்தட். நான் 4 ஆப்ரேஷனுமே போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்போஸ் மெத்தட். அதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் நோன், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஈஸியான மெத்தட் கூட. பாத்தீங்களா, crosses equal sign, its sign changes. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிரும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிரும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க நோட்ஸ். கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஒரு 3 எக்ஸாம்பிள் சம்ஸ். இப்போ வந்து 2x minus 5 is equal to 10 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்கு, 5 இருக்கு. ஸோ முதல்ல கான்ஸ்டன்ட் தான் நம்ம எடுக்கணும். கான்ஸ்டன்ட் என்னது? -5. ஸோ மைனஸ் அந்த பக்கம் போகும்போது என்னமா ஆகும்? பிளஸ் ஆகும். ஸோ 10 plus 5. 10 plus 5 is what? 15. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? 2x. 2 multiplied by x. x மட்டும்தான் எனக்கு இங்க வேணும். இந்த 2 அந்த சைடு எடுத்து போகும்போது இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இட் வில் பிகம் டிவிஷன். எப்பவுமே என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணும்போது அதை செக் பண்ணி பாருங்க அல்ஜீப்ரால. அந்த பியூட்டினஸ் வந்து அல்ஜீப்ரால தான் உங்க ரஃப் காலம்ல செக் பண்ணி பாருங்க. So 2 into 15 by 2 minus 5. இதான் LHS இல்லையா? 2 cancel ஆயிரும். 15 minus 5 is 10. That is equal to RHS. அப்படின்னா உங்களோட ஆன்சர் கரெக்ட். இந்த கால்குலேஷன் மிஸ்டேக் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து வராது. ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் போலாமா? ஓகே, செகண்ட் ஒன். எக்ஸ் பை 3 plus 7 is equal to 11 அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? இங்க 7 தான் கான்ஸ்டன்ட். ஸோ இங்க பிளஸ்ல இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும்? இட் வில் பிகம் மைனஸ். ஸோ 11 by -7. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோமா? 4 எக்ஸ் பை 3. இப்போ இங்க எக்ஸும் 3 என்ன ஆபரேஷன்ல இருக்கு? டிவிஷன். ஸோ 3 அங்கிருந்து போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன். 4 3s are 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? 12 by 3 plus 7. 12 by 3 is what? 4. 4 plus 7 is 11. ரொம்ப ஈஸி தான். இதுல டெய்லி கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவா கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் சம்ஸ் ஒரு 3 சம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, சிம்பிளா தான் கொடுக்குறேன். எக்ஸ் பிளஸ் 10 is equal to 20. ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம், 2x minus 9 is equal to 27. தேர்ட் ஒன் வந்து 5x by 4 is equal to 15. இது பாஸ் பண்ணிட்டு ஒரு சம்முக்கு ஒரு 1 minute to 1.5 minutes எடுத்துக்கணும். ஸோ 3 சம்ஸையும் இனிஷியலா பண்ணும்போது 5 minutes சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பாஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸை இங்க காமிச்சிடுறேன். ஓகே, the 2 multiplied by x, so 36 by 2, that is equal to 18. So 2 18s are 36, 36 minus 9 is 27. இங்க ரெண்டு இது இருக்கு. So 5x மட்டும் first வச்சுட்டு இது டிவிஷன்ல இருக்கு. So when it goes there, it will become multiplication. 15 4s are 60. So x is equal to 60 by 5. That is equal to 12. So போட்டிங்கன்னா செக் பண்ணீங்கன்னா வரும் 5 into 12 by 4. So 1 4s are 3, 15. கரெக்டா வருதா? ஸோ ஈஸி தான். ஸோ இதுல நிறைய சம்ஸ் ரேண்டமா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ நிறைய இது வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஸோ கண்டிப்பா எல்லாருமே கரெக்டா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து குட் அண்ட் வெல் டன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சால்விங் ஈக்குவேஷன்ஸ் வித் வேரியபிள்ஸ் ஆன் போத் சைட்ஸ்.
Thank you so much, students. Any doubts, you can always send your doubts in the comments. Thank you, ma.